கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன். ஒரு ஜென்மத்திலே ஒழுங்காக வாழ முடியல. 7 ஜென்மத்துக்கு ஒரே பொண்டாட்டி வெறுப்பா இல்லை? வெள்ளைக்காரங்கிட்ட கேட்குறான், 30 வருஷமாக ஒரே பொண்டாட்டி கூட இருக்கிற. ஆஸ்திரேலியா பொண்ணை கேட்குறாயா, 30 வருஷமா? ஒரு தம்பி இங்கே வந்தான், நந்து வரதுக்கு அவன் கூட்டின்னு வந்தான். அவன் கேட்குறான், எப்படி இவங்கெல்லாம் ஒரே பொண்டாட்டி புருஷனோட வாழ்ந்துக்கிறாங்க இங்கேயே? இப்போ பாட்டு என்ன? ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையுள் ஏமா பிடித்து. அதாவது ஒரு ஜென்மத்தில் நீ ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்க, 7 ஜென்மத்துக்கு உதவும். அப்போ நீ ஃபஸ்ட்டியா அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ விளக்கம். அப்போ என்ன சொல்கிறாரு? கட்டுறதுனால அந்த பையனை சொல்லிட்டாரா? ஒன்று சொல்கிறார், என்னன்ட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இருடி. இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னா நீந்திடணுமா கடல்லே இருக்கணுமா? நீந்திடுறவனுக்கு எப்படி 7 பிறவி இருக்கும்? ஒருமையில் கட்டுட்டான் ஒருத்தன், புரிஞ்சிச்சு, கடவுள் புரிஞ்சிச்சு, வாழ்ந்துட்டான், கற்றுக்கினான். அவனுக்கு எப்படி 7 பிறவி இருக்கும்? அப்போ அவர் 7 பிறவி சொல்லலை, 7 பிறவி இருக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடுத்த செயல் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த செயல் எப்படி இருக்கான்? நான் உன்னை கற்றுக்கின அடுத்தது எப்படி இருக்கான்? சாக்கடிதுன்னு கற்றுக்கின என்ன பண்ணுவேன்? பல்பு த்ரெட்டு மாட்டணும்னு கற்றுக்கின என்ன பண்ணுவேன்? அடுத்த ஒரு பிறப்பில் அல்லது அடுத்த செயல் என்ன பண்ணுவேன்? பிறப்புனா அடுத்த செயல், அடுத்த கணம், அடுத்தது ஒவ்வொரு வினாடியும் பிறக்குது. ஒவ்வொரு வினாடியும் என்ன பண்ணுக்குது? பிறந்துனே இருக்குது. ஸோ அடுத்த பிறப்பில் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையுள் எல்லாத்துலேயுமே விசேஷமாக நந்துப்பையா புரிஞ்சிச்சேன்னா விசேஷமாக நந்துப்பையா என்ன புரிஞ்சுட்டுவேன். அவன்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, நெத்தியடி தான். 3வது கண்ணு விழிப்பு வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன் கேட்டவுடனே தான் எனக்கு அது வந்தது இது வந்தது ஒரு பிள்ளை தெளிவாக சொல்லிட்டான். 3வது கண்ணு வந்ததே பெரிய விஷயம் தானேயா, அந்த அனுபவிச்சுனால போதாதான்னு கேட்ட உடனே என்ன பண்ண முடியும்? பதில் இல்லை, உங்ககிட்ட மாட்டிக்கிறேன். புரிஞ்சிச்சேன்னா மாட்ட மாட்டேன். புரிஞ்சிச்சா? அப்போ 7 பிரிவினா என்ன? எழும் பிரிவி அடுத்தது இன்னொரு செயல், அதுக்கு அடுத்தது. இப்போ தெளிவாட்டினா அடுத்தது ஒரு வாட்டி சுட்டினேன்னா நெருப்புக்கிட்ட பதமாக இருப்பேன். புரிஞ்சு வச்சுக்கோ. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.